காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுற்றாலும் வெண்மை தரும் அப்படிங்கிற பழமொழிக்கு உதாரணமாக மகாபாரதத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் ராமாயணம் மகாபாரதம் இது ரெண்டும் நம்ம மதத்தினுடைய ரெண்டு கண்கள்னு சொல்லலாம். காலத்தினால் அழியாதது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் மத்தியில் அப்படியே அது உயிரோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இது. அது கதையோ கற்பனையோ இல்லை, நடந்த சம்பவங்களை தான் நமக்கு சொல்கிறா பெரியவர்கள் மகான்கள்லாம். இதிகாசம்னாலே அதான் அர்த்தம். இப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு தான் இதிகாசம்னு பேர். ராமாயணம் பாரதம் இதிகாசம். அதில் மகாபாரதத்தை பொறுத்தவரை அது நடந்து ஒரு 5000 ஆண்டுகளுக்கு மேலே ஆறுது. இதை ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கிறார். இப்போது அதுக்கான சம்பவங்கள் நடந்த இடங்கள்லாம் இப்போ நம்ம போய் பார்க்க முடிகிறது. கிருஷ்ணர் பிறந்த மதுரா இருக்குது, அவர் ஆட்சி நடத்துகிற துவாரகா இருக்குது, யுத்தம் நடந்த குருக்ஷேத்திரம் இப்போவும் இருக்குது. பிரம்மாண்டமான இடம். அதாவது அஸ்தினாபுரங்கிறது டெல்லி தான். அது ஊருக்கு வெளியில் தான் யுத்தம் நடக்கும். அந்த காலத்தில் பிளே கிரவுண்டுன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி பெரிய திறந்த வெளி மைதானம். காஞ்சிபுரம் கூட அரச தலைநகராக இருந்தப்போ அது ஊருக்கு தள்ளி தக்கோலன்ற இடத்துல தான் யுத்தம் நடந்தது அடிக்கடியாக. அது 400-500 வருஷத்துக்கு முன்னால். 5000 வருஷத்துக்கு முன்னால் யுத்தம் நடந்த இடம் குருக்ஷேத்திரம். இப்போ அதை பார்த்தாலே தெரியுது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனாலும் அத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாரதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தினுடைய தொடர்ச்சி நம்ம தமிழகத்தில் ஒரு ஊரில் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது. அதை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். ஜனமே ஜெயன் அப்படிங்கிறது யார்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். மகாபாரதத்தில் யுத்தம் நடக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. கிருஷ்ண பரமாத்மா பாண்டவ தூதர்னு பேர். அவர் போய் கௌரவர்கிட்ட எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு யுத்தத்தை தவிர்த்து சமாதானமாக போகணுங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறார். துரியோதனை முரட்டுத்தனமாக பிடிவாதமாக இருக்கான். 5 ஊர் கொடுன்னு கேட்குறார், கொடுக்க முடியாதுன்னு விட்டான். 5 வீடான கொடுன்னு கேட்குறார், 5 பேருக்கு. ஊசி பண்ண இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ யுத்தம் தாங்கிறது முடிவாயிடுச்சு. அப்படி முடிவான உடனே கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்கிட்ட சொல்லிட்டா, யுத்தத்துக்கு 2 தரப்புலையும் முஸ்தீப்பு பண்ணுறா, எல்லா படையும் திரட்டுறா எல்லோரும். அப்போது பாண்டவர்களில் சகாதேவன் ஜோசியத்தில் ரொம்ப கெட்டிக்காரன். அவன் சொல்லி கொடுத்தானா, குறித்து கொடுத்தா அது அப்படியே நடக்கும். அதனால்தான் துரியோதனே அவங்ககிட்ட தான் யுத்தத்துக்கு நாள் குறிச்சின்னு போனோம். எதிரியாச்சேன்னு அவனுக்கு தவறான நாள் குறித்து கொடுக்கல, சரியான நாளே குறித்து கொடுத்தான். அதே மாதிரி தர்மபுத்திர கிருஷ்ணர்லாம் இவங்ககிட்ட சகாதேவன்கிட்ட யுத்தத்துக்கு நாள் குறித்து கொடுக்க சொல்லி கேட்கும்போது நாள் குறித்து கொடுக்குறான். நாள் குறித்து கொடுத்துட்டு அவன் கூட என்ன சொல்கிறான்னா, சகாதேவன் சர்வ லட்சணம் பொருந்திய ஒருத்தரை யுத்தத்துக்கு முன்னால் களபடி கொடுக்கணும். அப்படி களபடி கொடுத்துட்டாக்க வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா பாண்டவர் தரப்பில் சர்வ லட்சணம் பொருந்தியவர்கள் அர்ஜுனன் ஒருத்தன், கிருஷ்ணர் ஒருத்தர். அர்ஜுனனை இழந்தாலும் யுத்தத்தில் ஜெயிக்கிறது கஷ்டம், கிருஷ்ணரை இழந்தாலும் யுத்தத்தில் ஜெயிக்கிறது கஷ்டம். ஆக இப்படி சர்வ லட்சணம் பொருந்தியவா 2 பேரில் யாரையுமே யுத்தத்தில் களபலி கொடுக்க முடியாது. பாண்டவர்கள்லாம் குழம்பி போய் என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த நேரத்தில் தன்னிச்சையாக அரவான்றவன் வரான். அவன் சர்வ லட்சணம் பொருந்தவன். அவன் யாருன்னு கேட்டால் அர்ஜுனுக்கும் நாககன்னிகைக்கும் பிறந்தவன். அர்ஜுனே சர்வ லட்சணம் பொருந்தவன், அதே மாதிரி இவனும் சர்வ லட்சணம் பொருந்தவன். அவன் தானே தன்னிச்சையாக, நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா களபலி ஆனாலும் நமக்கு அது பாதகமாக முடியும், என்னுடைய தகப்பனார் களபலி ஆனாலும் வெற்றியை பாதிக்கும், அதனால் என்ன களபலி கொடுங்கோ, அதனால் பரவாயில்ல, நாங்கள் வெற்றி அடைஞ்சால் போகிறோம் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தானாக தன்னிச்சையாக கேட்குறான். உடனே அவளுக்கெல்லாம் சந்தோஷமாயிடுத்து. ஒரு முடிவு வந்தாச்சு, சரி களபலிக்கு ஆள் வந்துட்டான்னு. அதே நேரத்தில் கூட அவன் இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறான். என்னென்னா, நாளைக்கு களபலி கொடுக்க போகிறா, இன்றைக்கி அவன் என்ன கேட்குறான், எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குது அப்படிங்கிறான். அதாவது இங்கே கூட தூக்கு தண்டனை போடுற கைதி கடைசி ஆசைன்னு கேட்டால் அதை ஜட்ஜி நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்கிறான் இங்கே நம்ம ஜனநாயகத்தில். அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் அது இருந்திருக்கும் இல்லையா.
நாளைக்கு சாக போகிறான் எப்படியும், அதனால் அவன் ஆசை என்னன்னு கேட்டுவான். ஆசை என்னப்பா சொல்லுங்கிறான். எனக்கு இன்றைக்கி வந்து கல்யாணம் ஆகணும், எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன கலபரி கொடுத்துருங்கோ அப்படிங்கிறான். அப்போ உடனே பெண் கேட்டால் பெண்ணே கிடைக்கல. எங்கேருந்து பொண்ணு கிடைக்கும்? இன்றைக்கி கல்யாணம் ஆகிட்டு நாளைக்கு மரணம் அடைகிறான்னா அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கேருந்து பொண்ணு வரும்? எந்த பொண்ணும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரலை. சிக்கலாகிடுச்சு பாண்டவர்களுக்கு. அப்போது ரொம்பவும் எழிலார்ந்த அழகான ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. உடனே அந்த பொண்ணுக்கும் அரவானுக்கும் உடனடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறா. வந்தால் போகிறோன்னு காத்திருந்தாலே பண்ணிவிட்டு உடனே மறுநாள் அரவானை களைப்பள்ளி கொடுத்துட்றான். அவன் கழுத்தை வெட்டி விடுறான். அந்த பொண்ணு தன்னுடைய திருமாங்கலத்தை அறுத்து எரிஞ்சிட்டு வலையெல்லாம் உடைச்சிட்டு அவன் மேலே விழுந்து அந்த கால முறைப்படி ஒவ்வொன்று அழறான். அழுதும்போது முடிஞ்ச உடனே அந்த பொண்ணுடைய உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அது சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா தான். பெண்ணே கிடைக்கலன்னு முன்னே கிருஷ்ண பரமாத்மாவே பெண்ணாக மாறி வந்து அரவானை கல்யாணம் பண்ணிக்கிறார். இது நடந்தது பாரதத்தில். இது வியாச பாரதத்திலே செவி வழியாக அது காலங்காலமாக வந்துட்டுருக்குது. அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அரவாணிகள்னு பேர். இப்போ இந்த காலத்தில் திருநங்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் அவளை அரவாணிகள்னு சொல்லுவாள். அந்த அரவாணிகள்லாம் தான் பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை இடத்துலேருந்தும் எந்த ஜாதியை சேர்ந்தவாள்லாம் கணக்கே கிடையாது. அத்தனை பேரும் வந்து கூவாகம் அப்படின்னு விழுப்புரம் பக்கத்தில் ஒரு இடத்துல அவள் வந்து சித்ரா பௌர்ணிக்கு முதல் நாள் எல்லோரும் அங்கே வந்து சேர்ந்துருவாள். ஜேன்னு வந்துடுவாள். அத்தனை பேரும் அரவாணிகளும் அவள் தங்களுடைய கிருஷ்ணர் தான், நாங்கள் கிருஷ்ணனுடைய அம்சம், நாங்கள் கிருஷ்ணன்னு சொல்லி அவள் அத்தனை பேரும் முதல் நாள் சித்ரா பௌர்ணிக்கு முதல் நாள் வந்துட்டு அங்கே அவள் வந்து விதவிதமான அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு ஆடல் பாடலோடு அன்றைக்கி ஃபுல்லாக இருப்பாள் முதல் நாள். மறுநாள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அத்தனை அரவாணிகளும் கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிப்பாள். புது புடவையெல்லாம் கட்டிண்டு வளையல் தலையில் பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே அத்தனை பேரும் சந்தோஷமாக ஒரு ஊர்வலமாக போவாள். அப்படியே ஊர்வலமாக சந்தோஷமாக உத்தாண்டவர் கோவில்னு இருக்காங்க. அந்த உத்தாண்டவருங்கிறது அரவானுடைய சுவாமி, அவர் தான். அரவான் தான் உத்தாண்டவர்னு பேர். அங்கே இந்த உத்தாண்டவர் கோவிலில் தான் கல்யாணம் நடக்கும். பௌர்ணமி அன்றைக்கி எல்லாம் புது மணப்பெண்களாக போவாள், ஆடை அலங்காரத்தோடு போவாள். அந்த கோவில் பூஜாரி என்ன பண்ணுவார், நிறையா தாலி பண்ணி வச்சுருப்பார். மஞ்சள் கயிற்றுல மஞ்சளை கட்டி தாலியை நிறைய உத்தாண்டவர் முன்னால் வச்சு அந்த உத்தாண்டவருக்கு பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணிவிட்டு அரவாணிகள் எல்லா கழுத்துலேயும் உத்தாண்டவர் சார்பாக கட்டிடுவார் அவர். அப்போ அரவாணிகளுக்கெல்லாம் விவாகம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சொல்ல முடியாத சந்தோஷத்தோடு இருப்பாவாள்லாம். அன்றைக்கி ஆடல் பாடல் எல்லாம் பிரமாதமாகலாம் பாடுறவாள்லாம் இருப்பாள், ஆடுவாள். எல்லாம் அன்றைக்கி ஃபுல்லாக நடக்கும் அந்த இதில் கூவாகத்தில். மறுநாள் அரவானுடைய ஒரு உருவத்தை பல்லக்கில் ஏற்றி அந்த சிலையை வச்சு ஆடல் பாடலோடு அத்தனை பேரும் அரவாணிகளும் சந்தோஷமாக ஊர்வலமாக போவாள். ஒவ்வொரு தெருவாக போவாள். போகிற வழியெல்லாம் தேங்காய் உடச்சி கல்பூரம் ஏற்றின்னு அமக்கலமாக போவாள். ஊர்வலம் முடிவுக்கு வர இடத்துல அரவாணனுடைய தலையை வெட்டி வீழ்த்திடுவாங்க அந்த சிலையை. உடனே அத்தனை பேரும் அரவாணிகள் அத்தனை பேரும் தன்னுடைய வந்து திருமாங்கலத்தை அறுத்து எறிஞ்சு வளையெல்லாம் உடைச்சிட்டு எல்லாம் ஒவ்வொன்று அழுது துக்கத்தை தெரியப்படுத்துவாள். அப்புறம் அங்கே இருக்கிற குளத்தில் போய் குளிப்பாள். அவள் வண்ண ஆடையெல்லாம் போட்டிருந்தாலே அந்த வண்ண ஆடையெல்லாம் கழிச்சிட்டு வெள்ளைப்புடவை கட்டிட்டு சோகத்தை அவள் அன்றைக்கி வந்து கொண்டாடுவாள். அன்றைக்கி இது வந்து மகாபாரதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தினுடைய தொடர்ச்சியாக நம்ம தமிழகத்தில் ஒரு ஊரில் ஆண்டு தவறாமல் இது நடக்கிறது. அந்த எந்த அளவுக்கு மகாபாரதத்தினுடைய உயிரோட்டம் இன்னும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். ஜனமே ஜெயங்கிறவன் பரீட்சத்தினுடைய புள்ள. பரீட்சத்துன்றவன் அர்ஜுனனுடைய பேரவன். அபிமன்யோட புள்ள பரீட்சத்தினுடைய புள்ள ஜனமே ஜெயன். இந்த வாரம் காமாட்சி கோவில் நடக்கிற முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். செப்டம்பர் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி.